செட்டிநாட்டு பலகாரம். காரைக்குடி போயிருந்தேன். அப்போ பேத்திகளுக்கெல்லாம் ஏதாச்சும் பலகாரம் வாங்கிட்டு வருவோம். இதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இப்போ அதுகளுக்கு புதுசு தான். சரி வாங்கியாந்து கொடுப்போமே அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் சின்ன சின்ன பாக்கெட்டு அதிரசம், இது சீப்பு சீடை, சின்ன சீடை, இது மணவளம், பெரிய சீடை. இது மணவளம் இனிப்பாக இருக்கும். காரச்சவு மாதிரி மிச்சர் மாதிரி இருக்குல்ல, ஆனால் இனிப்பாக இருக்கும். இதான் கம்பெனி. ஏதோ கம்பெனி அப்படின்லாம் இல்லை, எல்லோரும் ஆச்சி எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. இது சவுந்தரம் ஆச்சி பலகாரம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அதிரசம்லாம் அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது சின்ன சீடை, அப்படியே சின்ன சின்ன பொடி பொடியாக. இது உருட்டுறதுக்கு தான் இது காசே. ரொம்ப சின்ன சீடை. இதெல்லாம் படி கணக்கு, மரக்காய் இதில் தான் அளந்து வாங்குவோம். இப்போ பாக்கெட்டு வெயிட்டு போட்டு பாக்கெட்டு போட்டிருக்காங்க. தட்டை, இது தட்டை நல்ல முறுமுறுப்பாக காரசாரமாக இருந்துச்சு தட்டை. இது சீடை, நார்மல் சீடை. அது சின்ன பொடி சீடை. அது பொடி சீடை. இது நார்மல் எப்பவும் உள்ள சீடை. இதில் கார சீடைன்னு தனியாகவும் இருக்குது, அது வாங்கலை. இது இனிப்பு மிச்சர், நல்ல இனிப்பு கலந்தது. திராட்சை, முந்திரி எல்லாம் போட்டிருந்துச்சு. செட்டிநாடு பலகாரமே தரமாக தான் இருக்கும். இது எல்லாம் எல்லாத்துலேயும் அள்ளி வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இன்னும் நிறைய பலகாரங்க, சீப்பு சீடை, மணவளம் வாங்கிட்டு வந்துட்டேன். இது முறுக்கு வகையில் அத்தனை முறுக்கு இல்லை, நிறைய பலகாரம் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வாங்க முடியலை. இதை கொஞ்சம் வாங்கியாந்து கொடுப்போம். இந்த டேஸ்ட்டை பிடிச்சிருந்துச்சின்னா போகிற நேரத்தில் வேறு சைஸில் எல்லாமே வாங்கியாந்து கொடுப்போம் அப்படின்ட்டு இருந்தேன். எல்லாம் நெய்யில் செஞ்சது, காஸ்ட்லி தான். ஆனால் கைப்பட செய்கிறது. மிஷினெல்லாம் கிடையாது, மாவெல்லாம் கையிலே